ஏங்க டாக் லவர்ஸ், ஐயோ டாக இப்படியெல்லாம் லவ் பண்ணி வைப்பீங்களா? டாக சப்போர்ட் பண்ணுவீங்க, மனுஷன் நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. ஏங்க எல்லாத்தையும் ஒரு சாக்கு மட்டையில தூக்கி கொண்டு போய் போட்டோம் எங்கேயாவது மார்ஸ்ல ப்ளூட்டோல. தேர்நாய் திமிர்லாம் ஜாஸ்தி ஆகி அவங்க டெரிட்டோரியலிசம் ஜாஸ்தி ஆகி ரொம்ப பெரிய மெனசா இருக்காங்கன்னு கவர்மெண்டே ஃபர்ஸ்ட் டைம் உருப்படியா ஒரு வேலை செய்ய முடிவெடுத்திருக்கு. நடக்க விட மாட்டீங்க. இந்த டாக் லவர்ஸ் நீங்களாம் மனுஷ விரோதிங்க. உங்களையும் ஒரு சாக்கு மூட்டையில போய் புட்டல ஜூபிட்டர்ல 2 வாட்டி 2 வீலர் ஆக்சிடென்ட் ஆச்சு. 2 வாட்டியுமே குறுக்க ஒரு குழந்தை ஓடி போய் I completely condemn this. I completely condemn this. அது எப்படி நீங்க பேச முடியும்? நீங்க நானா இன்னும் சொல்ல போனா எனக்கு என்ன தெரிஞ்சதை விட உங்களுக்கு தான் இப்ப நான் நிறைய தெரியல. ஏன்னா நீங்கெல்லாம் நிறைய பேர் என்ன ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு சைக்கோவா, மனநலம் பாதிக்கப்பட்டவள், அப்புறம் வந்து மென்டலி ரிட்டார்டட், இன்னும் இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. நீ பொம்பளையா, நீ ஒரு அம்மாவா, உனக்கு ஒரு குழந்தை இருக்கு, இப்படி இருக்கு, இதெல்லாம் பண்றீங்க. எனக்கு என்ன ஒரு இதுன்னா உங்க யாருக்குமே அங்க உள்ள என்ன நடந்ததுன்னு தெரியாது. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதெல்லாம் குழந்தையும் நாயும் ஒரு அந்த உயிர் எல்லாம் ஒண்ணா அப்படிங்கிறது மட்டும்தான் உங்க வரைக்கும் எல்லாம் தெரியும். என்ன கேள்வி கேட்டது நான் ஆரம்பிச்சது எனக்கு அவரோட இது என்ன ஃபீலிங்கிறது புரியுது. எனக்கு 2 வாட்டி ஆக்சிடென்ட் ஆச்சு. 2 வாட்டி குறுக்க குழந்தை ஓடி வந்தது. ஒரு நாய் குறுக்க ஓடி வருதும் ஒரு குழந்தை குறுக்க ஓடி வருதும் ஒன்னா, 2 உயிரும் ஒன்னா அப்படின்னு அங்கேயே கத்திட்டு என்ன நிறுத்தியாச்சு. நாயும் சொல்ல வரலன்னு அப்ப கூட நான் அதுல இதுல பாத்தீங்கன்னா ஷோல பாத்தீங்கன்னா இருக்கும். என்ன பேசவே இல்லை, கத்தியாச்சு, ஸ்டாப் பண்ணியாச்சு. ஆனா என்ன நடந்தது, என்ன எனக்கு நான் சொல்ல வந்தேன்னு யாருமே கேட்கறதுக்கு இல்ல. பிரேக்ல அவர் என்கிட்ட சொன்னது, நான் உங்களை அங்க நிறுத்தல அப்படின்னா இதை வந்து கிளிப்பிங்கையும் நாங்க போட மாட்டோம், ஏன்னா போட்டோம்னா உங்க பேர் ரொம்ப கெட்டு போயிடும் அப்படின்னு. ஆனா ப்ரோமோலயே முதல்ல அதை தான் என்ன யூஸ் பண்ணிருந்தாங்க. என்ன நடந்தது சொல்லிட்டேன். ஆனா ஆக்சுவலி நான் என்ன சொல்ல வந்தேங்கிறத இப்ப சொல்றேன். ப்ரோமோலயும் போட்டுட்டாச்சு. இதுல எல்லாத்த விட என்ன இதுன்னா எதிரணி அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்டவங்க உட்காந்துருந்தாங்களே, அவங்கல இருந்து ஒருத்தர் தான் எனக்கு போன் பண்ணி அக்கா போட மாட்டேன்னு சொன்னாங்களே, உங்களதான் அக்கா முதல்ல ப்ரோமோல போட்டிருக்காங்க இத அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் அன்னைக்கு நடந்தது. இன்னொன்னு எல்லாரும் இப்ப இன்னொரு ப்ரோமோ பார்த்து அதை வந்து ரொம்ப சிரிச்சுட்டு இருக்கீங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ஒரு 400 பேரை நான் சிரிக்க வச்சிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு. அதுல ஒரு 40 பேருக்கு இருக்கும் இவ பொம்பளையா இப்படி எல்லாம் கத்துறாளே அப்படிங்கிறதுக்கு ஒரு 40 பேர். தயவுசெய்து கோவப்படாதீங்க. கோபிநாத் சார் தான் எங்களை கத்தி காட்ட சொன்னார். எப்படி இந்த மாதிரி அடுத்தவங்க எப்படி புரிஞ்சுக்கிறது, என்னென்ன கத்துறது, என்னென்ன மாதிரி அப்படிங்கறது அவர் தான் கேட்டார். அதனால நாங்க கத்தினோம். ஓகே, கத்தினதுக்கு எதிராணில இருந்து சிரிச்சாங்க. அதை ஒருத்தர் வந்து எங்க சைட்ல இருந்து சொன்னார். அவங்க சிரிக்கிறாங்க, கொஞ்சம் இன்சல்ட் மாதிரி இருக்கு, ஹர்ட் பண்ற மாதிரி இருக்குன்னா அவங்க அப்படிதான் பாஸ் சிரிப்பாங்க அப்படின்னு சொன்னார். அவர் தானே எங்களை கத்த சொன்னது. நாங்க கத்தினோங்கிற போது எதிரணியில யாரும் சிரிச்சிருக்க கூடாது. சிரிச்சாங்களா, அதுவும் பரவாயில்ல. எனக்கு நிஜமாவே சந்தோஷம். உங்களெல்லாம் நான் சிரிக்க வைக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு 400 பேரை வந்து சந்தோஷப்படுத்திருக்கேன். நீங்க எல்லாம் என்ஜாய் பண்றீங்க. உங்க மனசுல இருக்கிற கஷ்டத்தை விட்டு இதை மறந்து இதை சிரிக்கிறீங்கன்னு அந்த 40 பேர் தயவுசெய்து கோவப்படாதீங்க. ஏரியா நாயெல்லாம் உங்க நாய் தானே? ஆமா. அது யாரையாவது கடிச்சா நீங்க பொறுப்படுத்துப்பீங்களா? கண்டிப்பா முடியாது. முடியாதுல. ஆனா அந்த பொறுப்பை யாரு ஏத்துக்குவா? அது கவர்மெண்ட். ஏரியா நாயெல்லாம் உங்க நாய் தானே? ஆமா. அது யாரையாவது கடிச்சா நீங்க பொறுப்படுத்துப்பீங்களா? கண்டிப்பா முடியாது. முடியாதுல. ஆனா அந்த பொறுப்பை யாரு ஏத்துக்குவா? அது கவர்மெண்ட் தான். நீயா நானால என்ன நடந்துச்சு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். நீயா நானா இஸ் a show was recorded for 8 hours. 8 மணி நேரம் ரெக்கார்ட் பண்ண ஒரு விஷயத்த வெறும் 45 நிமிஷம் எடிட் பண்ணி போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க எல்லாருமே வந்து அன்எடிட்டட் வெர்ஷன் பாத்தீங்கன்னா என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம் தெரியும். ஒரு பக்கம் வந்து டாக விரும்புறோம், அது மட்டும் இல்லாம தெருநாய்களை ஆதரிக்கிறோம்னு சொல்றவங்களோ, இன்னொரு பக்கம் வேண்டாம்னு சொல்றவங்க அப்படின்னு தான் எடுத்தாங்க. ஆனா ஆப்போசிட் சைட்ல இருக்கவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு தான் அதிகம். அதாவது எங்கெல்லாம் பிரச்சனை நடந்திருக்கோ அவங்களெல்லாம் தேர்வு செஞ்சு உட்கார வச்சு அவங்க எக்ஸ்பிளனேஷனை கேட்ட கோபி அவர்கள் இந்த சைட்ல எதுக்காக வேணும் அப்படின்னு நாங்க சொன்ன விஷயத்த அவர் கேட்கல. எப்ப வந்து மைக்ல நாங்க பேசணும் அப்படின்னு ஆரம்பிச்சாலும் இல்ல பேசாதீங்க பேசாதீங்க, உங்களுக்கான சான்ஸ் வரும்போது நீங்க பேசலாம், வேண்டாம் 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 அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பக்கத்துல இருந்தவங்க அத்தனை பேருமே வந்து இன்னசென்ட் பீப்புளா வந்து கூப்பிட்டு இந்த பக்கத்துல, அதாவது அந்த விஷயம்னா என்னன்னே தெரியாத மக்களை இந்த பக்கத்துல கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்க பேசுங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த பக்கத்துல இருந்தவங்க வந்து முழுக்க முழுக்க அதை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்க மட்டும் இல்லாம யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்கள தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து ஒரு டாக் ஷோல உட்கார வச்சு என்ன பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியல. என்ன நீங்க வந்து இந்த 2 பேரையும் வந்து மோத விட்டு அழகு பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்களா? மேட்டர் ஆஃப் டிஆர்பி எதுக்காக நீங்க இந்த மாதிரியான ஒரு அக்லி கேம் விளையாடி இருக்கீங்கிறது எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இது வரைக்கும் வந்துட்டு எந்த ஒரு சேனல் பத்தியோ எந்த ஒரு ப்ரோக்ராம் பத்தியோ இது வரைக்கும் நான் பேசுனதே கிடையாது. இதனால பர்சனலா பாதிக்கப்பட போறது வந்து அந்த வாயில்லா ஜீவன்கள் மற்றும் நாங்க எல்லாரும் தான். அது மட்டும்
மட்டும் இல்லாம இது எதை பத்தியுமே யோசிக்காம அங்க ஒண்ணு பேசுனதை இங்க தூக்கி போட்டீங்க, இங்க தூக்கி போட்டதை இங்க தூக்கி போட்டீங்க, மாத்தி நீங்க ஒரு இடத்துல போட்டிருக்கீங்களே, அது என்ன எடிட்டட் வெர்ஷன் நீங்க நினைச்சிருக்கீங்க? ஒருத்தங்க பேசும்போது இன்னொருத்தங்க சிரிக்கிறது இதுதான் எடிட்டட் வெர்ஷனா? வாட் டு யூ திங்க்? இத பாருங்க மக்களே, முழுக்க வந்து பெட்ஸும் நமக்கு வேணும். அதே மாதிரி அந்த வாயில்லா Okay, நான் பக்கத்து தெருல இருந்து வரேன். இப்போ என்னைய கடிச்சு விடுமே. உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அது. லூசு மாதிரி பேசுறீங்க. ஏன்னா அது ஒரு பாதுகாப்பு, தன் இனத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்துல தான் அது இருக்கும். இவர் வந்திருக்காரு, வாங்க வாங்க வெல்கம் நாய் கூப்பிடாது. சரி இது புரியாம போச்சு. இது முதல்ல சொல்லப்படாதா? இப்போ என்ன பண்றது நானு? இது நீங்க அந்த டைம்ல வராதீங்க, நைட்ல வராதீங்க, அந்த மாதிரி புது ஏரியாக்கு போகாதீங்க. அப்படி வரீங்க அப்படின்னா பாதுகாப்போட வாங்க, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். எல்லாருமே பார்த்தது ஒரு எடிட்டட் எபிசோட். இந்த மாதிரி ஒரு எபிசோட விஜய் டிவில போடுவாங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. நான் ரொம்ப பிஸியா எங்களுடைய வீட்டு திருமண விழாவில் இருந்தேன். விஜய் டிவில இருந்து எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஷோ பண்றோம், நீங்க கெஸ்டா வாங்க, இந்த மாதிரி உங்க வீட்டுல இருக்க நாய் பத்தி பேசுங்க, as a டாக் லவரா வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன் ஆர்குமெண்டா தான், தயவு செய்து வரல, நான் ரொம்ப பிஸியான ஒரு விஷயத்துல இருக்கேன் அப்படின்னு. அதெல்லாம் இல்ல சார், as a டாக் லவரா வந்து உங்க ஒப்பீனியன் மட்டும் சொல்லுங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அந்த கான்வர்சேஷன்ல நான் வச்சிருக்கேன். ஓகே, ஆனா அங்க போனா என்ன சரியா பேசவே விடல. சோ என் அன்பான ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, உங்க எல்லா விருப்பத்தோட விஜய் டிவி நிறுவனத்துக்கு அந்த அன்எடிட்டட் வெர்ஷன் ஆஃப் த எபிசோட் அதை நீங்க போடுங்க. ஓகேவா? மக்கள் வந்து எவ்வளவு ஒரு துடிப்பா கொந்தளிச்சு என்னென்னமோ கமெண்ட் மேல போட்டுட்டு இருக்காங்க. சோ இது வந்து எவ்வளவு எனக்கு எதிராகவும் டாக் லவர்ஸுக்கு எதிராகவும் எவ்வளவு மோசமா அந்த விமர்சனங்கள் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா நான் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கான முதன்மை காரணம் நான் வந்து டாக் மேல வச்சிருக்கிற அன்பும் பற்றும் தான் முதல் காரணம். ரெண்டாவது, இந்த மாதிரியான ஒரு சென்சேஷனல் இஷ்யூ போயிட்டு இருக்கும்போது டாக் ஹேட்டர்ஸ்க்கும் சரி, டாக் லவர்ஸ்க்கும் சரி, பொதுவா இந்த சமுதாயத்துக்கு நம்ம இந்த விஷயத்துல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான், அதுவும் கோபியுடைய ஷோ அப்படின்னு நம்பிக்கையில தான் நான் வந்து ஒரு நேரத்தை ஒதுக்கி இந்த இடைப்பட்ட நேரத்துல வந்து நிகழ்ச்சிக்கு வந்து, அது எல்லாருக்குமே தெரியும். ஆச்சரியமே கேட்டாங்க, என்ன சார் வீட்டுல கல்யாணம் வச்சுட்டு நீங்க வந்தீங்களா நாய்க்காக அப்படிலாம் கேட்டாங்க. ஆனா எபிசோட் பண்ணும்போது பாத்தீங்களா 9 மணிக்கு மேல வரக்கூடாது, அது மட்டும் போட்டாங்க.